முழுசா அழிஞ்சி போன எக்ஸோனை காப்பாத்துறதுக்காக ஷோவா அவனோட நண்பர்களும் இம்பீரியல் தீவை நோக்கி போறாங்க. டீம் எக்ஸ் உடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு இன்னும் தெரியல. பல எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த குழு தன்னுடைய பயணத்தை தொடருது. சிஸ்லிங் Imperial Dragon vs Arrow Scissors. நான் ரொம்ப காலமா ஹாஸ்பிட்டல்லையே தங்கி இருந்துட்டேன். டாக்டர் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க, சீக்கிரமா உங்களுக்கு குணமாயிடும். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன செய்யறதுனே தெரியல. ஓ அண்ணா, நீயா வந்திருக்க? எல்லாருக்கும் தெரியற மாதிரி என்ன கூப்பிடாதன்னு சொன்ன மறந்துட்டியா? நாம டீம் எக்ஸோட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட அடுத்த குறி நீதாங்கிறத மறந்துடாத. காபுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல. என்ன மன்னிச்சிருண்ணா. இப்ப எப்படி இருக்கு? எனக்கு யோசிச்சு பார்க்க நிறைய நேரம் கிடைச்சது. ஆனா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்ட மாதிரியே தெரியல. எதுக்காக திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அது இங்க பார், உனக்கு இங்க எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா புரியுது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மன உறுதியோட இரு. அண்ணா, உன்னை கவலைப்பட வச்சுட்டு என்ன மன்னிச்சிரு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் கீகு, உங்க டாக்டர் வராங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு வழக்கமான செக்அப் செய்யறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஓ, இவனா? இவன் நிஞ்சா ரைடர் கோவே. கடைசியா நீ என் கண்ணில் பட்டுட்டியா? உனக்கு சீக்கிரம் குணமாயிடும், கவலைப்படாது. கீகு, நான் உடனேங்கிறது போயாகணும். உடம்ப நல்லா பாத்துக்க. போயிட்டு வரேன். அண்ணா, வாவ், எம்டிபி ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் யூகி நமக்காக என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. முதல்ல அதை தர. அடேங்கப்பா, இது இம்பீரியல் ஐலாண்டோட மேப். இந்த தகவலை நமக்கு கொடுத்தது நிச்சயமா ஆத்தரா தான் இருக்கும். இது கட்டாயம் நம்ம கைக்கு வந்து சேரணும்ன்றதுக்காக மிஸ் யூகி டைகா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இன்னும் அதிக முயற்சி எடுக்கணும். நம்ம எதுலயுமே தோல்வி அடையக்கூடாது. சரியா சொன்ன. சரி வாங்க, நம்ம வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். என்ன ஏ ஐமோ, நீ ரெடியா? அம்மா, எங்க போற? அது ஆர்தர் மாதிரியே நானும் சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணலான்னு தான் கிளம்பிட்டேன். என்ன விளையாடுறியா? உன் எம்டிபில ஏறினா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஆளே மாறிடுவ. ஒழுங்கா அதுல இருந்து கையெடு. இன்னும் என்ன கிறுக்குத்தனம் பண்ண போறானோ? நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அது நல்லது. நான் இப்ப எங்க இருக்கேன்? கீழே விழுந்ததால எங்கேயோ வந்துட்டேன். ஓ ஓ நீ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு கீகு. உன் பேரு? நான் தான் ஐயமோ. உன் பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். சரி, நீ கூட ஒரு எம்டிபி ரைடரா? இன்னும் நான் சரியான எம்டிபி ரைடரா ஆகலைன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரியே தான் நானும். எனக்கும் ஒரு எம்டிபி ஓட்டணும்னு ஆசை. அதுல காத்தா பறக்கணும். அப்படி ஒரு ரைட் போனா அது ரொம்ப சுதந்திரமா இருக்கும். அவ்வளவுதானே, கவலை விடு. இதே என்னோட இன்டீரியர் ரைடர் இருக்க, வேணும்னா எடுத்து ஓட்டி பாரு.
ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னால அது முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். அப்புறம் நான் தங்கியிருக்க இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்திருக்கேன். அதனால எம்டிபி ரைடரை இப்போதைக்கு என்னால ஓட்ட முடியாது. யாருக்கும் தெரியாம வந்திருக்கியா? அப்படின்னா யாராவது ஒன்னு அடைச்சு வச்சிருக்காங்களா? ஆமா, நீ சொல்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். பக்கத்துல மலை மேல இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம்ல தான் நான் இருக்கேன். நர்சிங் ஹோமா? உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ வந்து என்ன பாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே அந்த கோவை? இவ யமாட்டோவோட தம்பி. டீம் எக்ஸ் மட்டும் நம்மள இப்ப பார்த்தா பிரச்சனை ஆயிடும். இல்ல ஹே, எதுக்காக அவங்கள தூக்கிட்டு போற? இங்க இருந்து போய்டு. கோவை ஏன் இப்படி பண்றாரு? கேக்குவ ஒரு கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறது அந்த கோவை தான். நீ என்ன சொல்ற? கோவை ஒரு பொண்ணை அடைச்சு வச்சிருக்காரா? அவரு புகையை கலப்பிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. கோவை திடீர்னு இப்படி கெட்டவரா மாறிட்டாரே. கரெக்டா சொல்லு, நிச்சயமா அது அவர்தானா? அவர் எதுக்காக போயும் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணணும்? ஒருவேளை அவர் கூட டார்க் எம்பளத்தால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்நேரம் ஒரு பழைய நிலைமைக்கு கூட மாறி இருக்கலாம். சரியாதான் சொல்ற. அவர் அந்த பொண்ணு தூக்கிட்டு போனதை என் கண்ணால நான் பார்த்தேன். அப்பப்ப புகையை கிளப்பிட்டு போறது கோவைக்கு கை வந்த கலை. டார்க் எம்பளத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து இந்நேரம் அவன் வெளியில வந்துட்டு இருப்பான். ஆனா கோவையை பொறுத்த வரைக்கும் எந்த நிலைமையா இருந்தாலும் ஜாக்கிரதையா கையாளுவாரு. ஒருவேளை நீ வேற யாரையாவது பார்த்துட்டு சொல்றியா ஐமோ? இல்ல, நிச்சயமா அது கோவை தான். என் பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்களா? நீங்க யாரும் உதவிக்கு வரலனா அந்த பொண்ணை நானே போய் தனியா காப்பாத்துவேன். மலையில இருந்து கீழே விழும்போது அந்த சின்ன பையனை உன்னை காப்பாத்துனா? ஆமா அண்ணா, அந்த குட்டி பையன் மட்டும் என்ன காப்பாத்தலனா நான் இந்நேரம் மலையில இருந்து கீழே விழுந்திருப்பேன். ஆனா நீ தான் அவன் கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிட்ட. முதல்ல நீ உன்னை மாத்திக்க பாரு. அம்மா, யார் அது? அயுமோ, நீ அங்கேயே பத்திரமா இரு. அவனால தன்னோட எம்டிபியை கூட சரியா ஓட்ட முடியல. உனக்கு ஒண்ணும் ஆகலையா அயுமோ? ஒண்ணும் ஆகல கீகோ. நீ எதுக்காக இங்க வந்த? நான் கீகுவை காப்பாத்த வந்திருக்கேன். கீகுவை காப்பாத்த வந்தியா? நான் சின்ன பையன்றதால எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. கீகுவை நீ தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்க. அவங்கள விட்டுடு. ஓ, நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்கள விட போறியா இல்லையா? நீ எதை எதிர்பார்க்கறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இவர் வந்து என்னோட இல்ல, இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன? அவங்கள பேச கூட விட மாட்டியா? நீ எந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்துறன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால சும்மா இருக்க முடியாது. இல்ல ஐமோ, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இவர் வந்து என்னோட கொஞ்சம் இரு. இந்த பொண்ணை நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன? நான் தான் இவளை அடைச்சு வச்சிருக்கேன். என்ன நீ என்ன செய்ய போற? அப்படின்னா நீ தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிறியா? அவன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவன் வந்து மலையில இருந்து கீழே விழும்போது நீ தான் காப்பாத்தினு இந்த பொண்ணு சொன்னா. அதனால திரும்பவும் நீயே காப்பாத்த. என்ன, நானே திரும்பவும் காப்பாத்தணுமா? ஐயமோ, நான் உன்னை இப்போ ஒரு ஹிடாட்டன் பேட்டலுக்கு கூப்பிடுறேன். என்ன ஐயமோ கிட்ட சவால் விடுறியா? நீ என்ன சொன்ன? ஹிடாட்டன் பேட்டலா? உனக்கு வண்டி ஓட்டும் போது பிரேக் போட கூட தெரியல. ஆனா என்கிட்ட வந்து தைரியமா பேசிக்கிட்டு இருக்க. நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுவேன். உன்னோட எம்டிபியோட தொழில்நுட்பம் கூட உனக்கு தெரியாது. அதனால ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. இன்னும் இந்த ரேஸே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள உன்னால எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் வின் பண்ணா நீங்க கிக்குவை விட்டுறணும். அவங்கள உள்ள அடைச்சு வைக்க கூடாது. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். வேணா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. பக்கத்துல தெரியுற அந்த வழியில நம்மளோட ரேஸ ஆரம்பிக்கலாம். நீ தோத்துட்டா உன்னோட எம்பளம் எனக்கு சொந்தமாயிடும். அதனால தோக்கறதுக்காக நீ தயாரா இரு. தோத்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட போய் நீ அழக்கூடாது. என்ன யோசிக்கிற? அதுக்குள்ள பயம் வந்துருச்சா? நான் இதுக்கு பயப்படணும். நான் ஷோ யமாட்டோட தம்பி. இந்த ரேஸ்ல நான் ஜெயிக்க போறதை நீங்க பார்க்க தான் போறீங்க. நீ ஜெயிச்சா உன்னை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எதுக்கு சும்மா நிக்கிற? இவன் ஷோ யமாட்டோவோட தம்பியா? கடைசியா அவங்க இங்க வந்துட்டாங்க. இப்போ நான் இவனை பின்தொடர்ந்து போனா ஷோ யமாட்டோவை நான் பிடிச்சிருவேன். தலைவர் சரியாதான் சொல்லியிருக்காரு. கடைசியா அந்த பிளாட்டினம் எம்பளம் என்னதான் வந்து சேரும். அம்மா, உனக்கு எதுக்கு இப்ப இந்த வேண்டாத வேலை? இந்த ட்ரைனிங்கா
நான் அந்த கோவையை ஜெயிக்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறேன். என்ன நிஜமாவா சொல்ற? ஆமா, கோவேவும் ஐஎம்ஓவும் இடேட்டன் பேட்டில்ல நேருக்கு நேரா மோதிக்க போறாங்களாம். என்ன? ஒன்னால கோவேவை தோக்கடிக்கவே முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு உனக்கு தெரியல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரோட நான் போட்டி போட தான் போறேன். ஆனா இப்ப பயிற்சி ஆரம்பிச்சு நீ எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை நான் காப்பாத்தியே தீருவேன். அட என்னப்பா இந்த பையன் எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்கிறான். ஐயமோ சொல்ற அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஒருவேளை கோவையோட தங்கச்சியா இருக்குமோ? ஆ? ஆ? இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. நீ ஏதோ ஒரு பொண்ணை அடைச்சு வச்சிருக்கன்னு ஐயமோ சொல்றான். அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பா புரிஞ்சுக்கிறான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக அவன் கூட இடேட்டன் பேட்டில் பண்ண ஒத்துக்கிற? இன்னைக்கு ஐயமும் எம்டிபியை ஓட்டிட்டு வந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். அதை ஓட்டும் போது அவன் ஆபத்துல மாட்டிக்கிறான். நாம அவனுக்கு எம்டிபியை ஓட்ட சரியா கத்து கொடுக்கலன்னா அவன் இன்னும் நிறைய பிரச்சனையில மாட்டிப்பான். அவனுக்கு நாம தான் நல்லா பயிற்சி கொடுக்கணும். என்ன சொல்ற? ஐயமுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் அவன் கிட்ட ரேஸ் பண்ண ஒத்துக்கிட்டியா? அது என்னோட கடமை. ஏன்னா என் தங்கச்சி ஆபத்துல இருக்கும்போது அவன் தான் வந்து காப்பாத்தி இருக்கான். அவன் அங்க இல்லனா என்ன அவன் தான் கீக்குவை காப்பாத்தினானா? இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல நான் கொஞ்சம் கடுமையா தான் நடந்துப்பேன். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாம இருக்கணும், புரியுதா? இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இனிமே எல்லாத்தையும் நீயே பாத்துக்க கோவே. இங்கதான் ரேஸ் வச்சுக்கணும். இங்க மலையும் இருக்கு, ஆறும் இருக்கு. கீழே யார் முதல்ல போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. நான் ரெடி. அவசியம் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு தான் ஆகணுமா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீ வேணா மனச மாத்திக்கலாம். அதெல்லாம் முடியாது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ரேஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். தம்பின்னு நிரூபிக்கிறடா. அதே மாதிரி ரேஸையும் ஜெயிச்சு காட்டுறேன்னு. சரி, நாம ஆரம்பிக்கலாம். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இவனோட ஆரம்பம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா ஒண்ணு ஷோ, இதுல ஆரம்பம் மட்டும் தான் நல்லா இருக்கும். என்னோட இம்பீரியல் டிராகன் எப்படி பறக்குது பாரு. உன் வண்டியில இருந்து வெறும் டஸ்ட் தான் வருது. இந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு அவன் ஓட்டிட்டு இருந்தானா அவனோட கண்ட்ரோலை இழந்துருவான். ஏன் அவன் எப்படி ஓட்டுறான்? என்னது? நான் உடனே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமே. இப்ப நீ எங்க போற? கவலைப்படாதீங்க, நான் ரேஸ்ல எல்லாம் போய் கலந்துக்க மாட்டேன். அவன் பக்கத்திலே இருந்து அவனுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா பண்ணுவேன். பெடல்ஸ் நீ கட்டுப்படுத்தலனா உன்னால ஜெயிக்க முடியாது. உன் சக்தியை நீ கட்டுப்படுத்தணும். நான் இவ்வளவு வேகமா பறக்கும்போது என்னை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். ஒரு வழி பண்றேன். அவனுக்கு அடி எதுவும் பற்றக்கூடாது. நீ வண்டி ஓட்டும் போது மனசு அலைப்பாய் வைக்க கூடாது. உன் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியா நீ யோசிக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்தணுமா? ஏய் ஐயம்மா இப்ப நல்ல வண்டி ஓட்டுறான்ல. அவன் தன்னோட ஆத்திரத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கிட்ட மாதிரி தெரியுதுல. இப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. உனக்கு ஒண்ணு ஆகல? வெளியில வா ஷோ யமாட்டோ. நான் டீம் எக்ஸஸ் சேர்ந்த கொரோடா. நான் பேசுறத நீ கேட்டுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா வெளியே வா. நீ இப்ப வெளியில வரலனா இங்க நிலைமை படு மோசமாயிடும். ஏய், நான் இங்க இருக்கேன். ஒரு வழியா நீ வெளியில வந்துட்டியா? தயவு செஞ்சு அவங்க ரேஸ்ல குறுக்கிடாத. அந்த பிளாட்டினம் எம்பளம் எனக்கு வேணும். இனிமே ஷோ எல்லாத்தையும் பார்த்துப்பா. நம்ம ரேஸை நம்ம முடிச்சிடலாமா? சரி. ஷோ யமாட்டோ, அந்த பிளாட்டினம் எம்பளத்துக்காக நான் ஒரு சவால் விடுறேன். உனக்கு இப்ப வேற வழியே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். சரி, இது போய் எங்க முடியுதுன்னு பாத்துடலாம். இதோ நான் கிளம்பிட்டேன்.
என்னோட நேரம் வந்துருச்சு. என்ன இது நமக்கு திடீர்னு வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது வரைக்கும் நான் ஒரே நேரத்துல 2 ரேஸ் பார்த்ததே கிடையாது, அது ஒரே பாதையில. நான் அமைதியா இருக்கணும், என்னோட மனசை ஒரு நிலைப்படுத்தணும். ஐயோ ஐயோ, ஓட்ட மாதிரி எம்டிபி யாராலையும் ஓட்ட முடியாது. உன்னை கட்டுப்படுத்திக்கோ. உன் கண்ணு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு உனக்கு எப்போதும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு நல்லா நான் ஓட்டும் போது எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். மலை அங்க முடியுது, அங்க பாத்து போங்க. சூறாவளி புயல் அதிவேக காற்று உருவாக்கட்டும். அதோட சேர்ந்து பூக்களும் சுத்தணும். இதெல்லாம் என்னது? உன் மனசை விட்டுறாத. இந்த பூக்கள் எல்லாம் நம்ம ரேஸ் இன்னும் முடியல. ஏன் அங்கே அடிக்கிற? வா ஆரம்பிக்கலாம். இதோ பாரு, கோவிதா என்ன காப்பாத்தினாரு, அப்புறம் எதுக்கு ரேஸ்? நான் நினைச்ச மாதிரி இவர் ஒன்னும் கெட்டவர் இல்ல, ரொம்ப நல்லவர். ஆச்சரியமா இருக்கு. ஃபினிஷிங் லைன் வந்துடுச்சு. அந்த பிளாட்டினம் எம்பளம் எனக்கு தான் சொந்தம். அதை நான் விடவே மாட்டேன். என்ன இது? நீ அவ்வளவு சுலபத்துல ஜெயிக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன உங்க தங்கச்சியா? எனக்கு தெரியாதே. இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் அந்த நர்சிங் ஹோம்ல எதுக்கு இவங்களை அடைச்சு வச்சிருந்தீங்க? அவளை யாரும் அடைச்செல்லாம் வைக்கல ஐயமோ. கீக்குக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அவளை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நர்சிங் ஹோம்ல வச்சு கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு ஐயோமோ. கோவைவை பிடிக்கிறதுக்காக டீம் எக்ஸ் வந்து என்ன தாக்குவாங்கன்னு இவனுக்கு பயம். அதனால யாருக்கும் தெரியாத ரகசியமான ஒரு இடத்துல என்ன வச்சிருந்தான். இப்பதான் எனக்கு புரியுது. கோவையோட சேர்ந்து நீ இன்னைக்கு ரேஸ் ஓட்டுனது உனக்கு ஒரு பாடம், புரியுதா? நீ இன்னைக்கு அது மூலமா நிறைய விஷயங்களை கத்துருப்ப, அப்படிதானே? அப்ப எனக்காக தான் இதெல்லாம் பண்ணாரா? ஆமாமா, நீ கண்ட்ரோலே இல்லாம ஓட்டுறியா, அதனால உன்னை ஒரு நல்ல ரைடரா மாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த போட்டியே. அதனால நீ இந்த இடத்துல எல்லாத்தையுமே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. இப்ப உனக்கு புரிஞ்சுதா? ஆனா இந்த போராட்டத்துல நீ முழு ஈடுபாட்டோட கலந்துகிட்ட. உடம்பு சரியில்லைன்னா கூட மனசை தளர விட கூடாதுன்னு உன்னை பார்த்து கத்துக்கிட்ட. என் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நானும் கலந்து பாயுமோ. மன்னிச்சிடுங்க கோவை. நீங்க வழிகாட்டினதால தான் என்னால இந்த ரேஸையே முடிக்க முடிஞ்சது. உங்களோட எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. இந்தாங்க. நம்ம ரேஸ்ல வேற ஒருத்தர் குறுக்கிட்டதுனால இது உண்மையான ரேஸ் கிடையாது. நீ உன்னோட எம்பளம் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நானும் உன்ன மாதிரி தான். அப்பெல்லாம் வண்டி சரியா ஓட்ட மாட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்குள்ள நீ என்னை விட நல்ல எம்டிபிய ஓட்டுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்கு கடுமையான பயிற்சி தேவை. நான் நிச்சயம் பயிற்சி எடுத்துப்பேன். கீக்கு, உன்னை நீ பத்திரமா பாத்துக்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இம்பீரியல் ஐலாண்ட்ல தான் மீட் பண்ணணும், அப்படிதானே கோயே? ஐஎம்ஓவை பொறுத்த வரைக்கும் எம்டிபி டெஸ்ட் முடிஞ்சது.
இந்த போட்டியின் போது ஒருத்தர் சிறந்த எம்டிபி ரைடரா வரணும்னா அதுக்கு கடுமையான பயிற்சி தேவைன்னு ஐமு புரிஞ்சுக்கிட்டான். அடுத்ததா ஷோவும் அவனுடைய நண்பர்களும் இம்பீரியல் தீவை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. பெடல் செய்யக்கூடாது. தரையில இருந்து முன் சக்கரத்தை மேல தூக்குங்க. அப்புறம் ஹேண்டில் பேரை உங்க மார்பு பக்கமா இழுத்துக்கோங்க. பெடல் பண்ணும்போது அதிக வேகம் இருக்கணும். உங்க உடம்போட நடுப்பகுதியை விட்டுறாதீங்க. பைக்கை எழுந்து வளர்ந்து புறமா திருப்பிக்கிட்டே இருக்கணும். என்ன இது இந்த இடத்த பார்த்தாலே திகிலா இருக்கு. இம்பீரியல் போற வழியில நாங்க இந்த இடத்துல அப்படியே நின்னுட்டோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ, எதுக்காக உங்க முகம்ல வாடி போயிருக்கு? என்ன காப்பாத்துங்க. ஓ, நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. ஆனா எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்த முறை டாண்டன் ஜம்ப்ல கயிறு இல்லாத காடு.